வசந்தி, உண்மையா சொல்லட்டுமா? ஒரு நாளைக்கு நீ இந்த வீட்டுல இல்லன்னா வீடு எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்குதுன்னா கொடி படராத பந்தல் மாதிரி இருக்குது. வசந்தி, அம்பாடு இல்லாத ஆலயமும் உன்னை போல அம்பிகை இல்லாத வீடும் இருந்து என்ன பிரயோஜனம்? நீ வந்துட்டு இல்ல, காஷ்மீரே வீட்டுக்குள்ள வந்த மாதிரி குழு 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 இருக்குது. இல்லத்தான் ராஜவேலு, உன் மருமக கிட்ட நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட. உன் அக்கா இல்லாம போயிட்டாடப்பா, இந்த தாயில்லாத பொண்ணு. ஏப்பா எப்படி சொல்றீங்க? மாமா இல்ல, அவருடைய அன்பு ஆதரவு இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? உனக்கு மட்டும் அம்மா, வேலையை இழந்து மனைவியை இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு இருக்க இடம் கொடுத்து உன்னை காலேஜ்ல எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சிருக்கான்னா அது எப்படிப்பட்டவள்? என்னத்தான் சின்ன உதவியெல்லாம் பெருசுப்படுத்திட்டு இன்னும் வசந்திக்கு நான் என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறேன். அஜுவல், நீ ரொம்ப நல்லவனா மாறிட்டப்பா. அன்னைக்கு மட்டும் அவசரப்பட்டு அந்த பொல்லாத காரியத்தை செய்யாம இருந்திருந்த இப்ப உன் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஏன் தான் பழத்தெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் என் மருமக எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். படிப்பு முடிஞ்சதும் வசந்தி வாழ்க்கையில வசந்தமே வீச போகுது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருப்பமே ஏற்பட போகுது பாருங்களேன். ஏண்டா, எனக்கு இன்னதுதான் பிடிக்கும்னு உனக்கு தெரியும். அதெல்லாம் முன்னாடியாவே வாங்கி வச்சு கூடாதா? ஆமா, மத்தியானத்துக்கு என்ன குழம்பு? வெங்காய சாம்பார். வெள்ளை பூண்டு சாம்பார். அறிவு கட்ட முடியா? என் பொண்டாட்டி வைத்து நீ பார்த்தது இல்ல? அந்த ஒம்பெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? அவ புள்ளத்தாச்சா இருக்காடா. அவளுக்கு மிளகு குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். அதுல 2 துண்டு சொரா போட்டு தேனாட்ட சுண்டி அதுல நெய் போட்டு அவ சாப்பிடுவா. பிறக்க போற குழந்தைக்கு நல்ல ஊட்டம், கலராவும் இருக்கும். எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு. நீ போய் டெர்லின் சட்டையாவது டெரிகாட்டன் சட்டையாவது செலக்ட் பண்ணி கொண்டா. எந்த கடையில? பாஸ்கர் ரூமுக்கு போய் நல்ல சட்டையா பார்த்து பொறுக்கி. புண்ணியத்துக்கு உழுகிற மாட்ட பல்ல பிடிச்சு பாக்குறியா நீ? ஏதோ எங்க ஐயா சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்தவரு இவ்வளவு பெரிய பங்களாவில தனியா இருக்க பிடிக்காம நீ வேற கூட படிச்சுக்கிட்டு இருக்கிறியே, உன் சம்சாரம் வேற கற்பமா இருக்கிற அப்படின்னு இறக்கப்பட்டு இங்க கூட்டிக்கிட்டு வந்து அவுட் ஹவுஸ்ல குடி வச்சு உனக்கு ஓசி சோறு போட்டா நீ என்னையா மிரட்டுறியா? இந்த ஓசி கிராக்கிகளை இப்படித்தான்ப்பா. என்னையோட ஓசின்னு கேட்டேன். உன்னத்தான் சொல்றேன். என்ன இன்சல்ட் பண்ற? என்ன கன்சல்ட் பண்ணவா? பல்லால உடைப்பேன். மூக்கால பேத்துடுவேன். கண்ணை நோண்டிடுவேன். காதை கொட்டாஞ்சிடுவேன். என்ன காது குறும்பியா? என்னடா கலாட்டா? ஒண்ணு இல்ல, தொடர்ந்தே கிடக்குதே. காலேஜுக்கு வேற நேரமாயி போச்சு, தலைமை வேற வரல. உன் சட்டையில நல்ல சட்டையா ஒண்ணு கொடுறான்னு தப்பா? மணி, அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கா இல்லையா? நல்ல சட்டை எடுத்தான்னு கொடு. ஆமா சார், இன்னைக்கு பெத்த கேட்கிறாரு, இருக்குது கொடுத்துறோம். நாளைக்கு பொண்டாட்டிக்கு புடவை வேணும் அப்படின்னு கேட்டா எங்க போறது? ஜவுளி கடைக்கு போறது. அவர் தான் வாங்கியா தர மாட்டாரு. இதே மாதிரிதான் டெய்லி தகாரு. என் மேல ஏதாவது தப்பா? ஆமாமா, இவன் தானே வாங்குறான். வீட்டுக்காரன் சும்மா இருந்தாலும் காவக்காரன் சும்மா இருக்க மாட்டான். காவக்காரன் சும்மா இருந்தாலும் நாய் சும்மா இருக்காது. நாய் தான் சும்மா இருக்குது. இவன் வாய் சும்மா இருக்காது. சொல்லு, 100 தடவை சொல்ல அவங்கிட்ட. சாரு வராது எதுக்கு? வா சாரு, வா. காலேஜுக்கு போன அதுக்குள்ள ஏன் திரும்பி வந்தேன்? அதுக்குள்ள மறுபடியும் அத்தான பாக்கணுமா? ஏண்டி? ஐயோ, எத்தனை தடவை சொல்லிருக்கிறேன், சமயக்கட்டுல கரண்டியை பிடிச்சா ஏண்டி, காலேஜ்ல புத்தகத்தை பிடிச்சா ஏம்மா, புரியுதா? புருஷன் கொண்டாட்டுக்குள்ள 1000 இருக்கும், அதுக்குள்ள விக்க என்ன திருப்பி? எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் வேணும். எதுக்கு? வசந்தி காலேஜ் ஃபீஸ் கட்ட இன்னைக்கு தான் கடைசி நாள். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன். நான் உனக்கு கொடுத்து நீ என்ன அவளுக்கு கொடுக்கறது? நானே கொடுக்கறேன். அவ என் மனைவி. வருங்காலம் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கங்க. என்ன வருங்காலம்? பொல்லாத வருங்காலம். இன்னும் 10 வருஷமா இருக்குது. பரீட்சை முடிஞ்ச மறுநாளே நான் வசந்தி கழுத்துல தாலி கட்டுறா இல்லையான்னு பாரு. பாஸ்கர், இந்த காதல் விவகாரம் இருக்குதே, அது சீட்டாட்டம் மாதிரி. வேணுங்கிற சீட்டு நமக்கு வராது, வேண்டாத இடத்துக்கு அதே சீட்டு போகும். வசந்தியே சாதாரணமா நினைக்காதீங்க, அவ கொம்பு தேர். நான் உடவே இல்லை. கால் உள்ளவன், காதல் உள்ளவன். என் கண்களுக்கு மயங்காத பெண்கள் இருக்கலாம், ஆனா என் காசுக்கு வாங்க முடியாத பெண்ணோ பொருளோ இந்த உலகத்துல கிடையாது. என்ன இது? பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு இன்னைக்கு கடைசி நாள் இல்ல. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சு கடைசியில டிகிரி வாங்க முடியலன்னா அந்த வேதனை உன்னால மட்டும் இல்ல, என்னாலையும் தாங்க முடியாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க பணத்தை வாங்கி நான் பட்ட வாங்கணுமா? அது எனக்கு தேவையில்லை. அப்படி இல்ல, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறது என் கொள்கை. உன் அன்புக்கு விலை பேசுறேன்னு தப்பா நினைக்காத. ஒரு வருஷம் வீணா போயிடும் இல்லையா? யூ டோன்ட் வரி, நான் அடுத்த வருஷம் எடுத்துக்கிறேன். வசதி, எனக்கு புரியுது. என் பணத்துலதான் நீ பரீட்சை எழுதுனேன்னு நான் சொல்லி காட்டுவேன்னு நினைக்கிறியா? சரி, நான் அவளை குறைச்சல உங்களை எடுப்படுவேனா? நன்றி. பாஸ்கர், என் மனசுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை.
நீங்க உதவி செய்ய வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்படியோ நீ பரீட்சை எழுதுறீன்னா அதை கேட்டு சந்தோஷப்படுற முதல் நானா தான் இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். வசந்தி, இந்த ரசீத். நான் பரீட்சை எழுதுறதுக்கு நீ பணம் கட்டியா? உங்க மாமா பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனவரு பணம் அனுப்புல, ஆழம் வரல. அதனால நானே கட்டிட்டேன். மல்லி, நீ எனக்கு செய்யற உதவிக்கு எல்லையே இல்லையா? நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு எல்லையே இல்லை. அது மட்டும் ஏன்? உன் மாதிரி உதவி செய்யற 10 பணக்கார பெண்கள் இருந்துட்டா என் மாதிரி 100 ஏழை பெண்கள் பயனடையலாம். என்னடி வளர? இல்ல மல்லி, ஒண்ணுமே புரியாத நிலையில குழப்பத்தோடு காலேஜுக்கு வந்தேன். குனிய போன என் தலைய நிமித்தி என் கௌரவத்தையே காப்பாத்திட்டேன். என்ன ஆச்சு? நான் சொன்ன கேட்டீங்களா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், பொம்பளைங்க பேச்சு கேட்கறதே இல்ல. நல்ல நோஸ் கட்டு. பாஸ்கர், உன்னை வசந்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. புரிஞ்சிருந்தா அப்பவே பணத்தை வாங்கியிருக்கோம். இப்போ நமக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் வரப்போகுது. படிக்கவா போறோம்? பிக்னிக் போறோம். அங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு டிடி. கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் இங்கு காட்சி உண்டல்லோ, சந்திக்க சிந்திக்க இங்கு சாட்சி உண்டல்லோ. கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் இங்கு காட்சி உண்டல்லோ, சந்திக்க சிந்திக்க இங்கு சாட்சி உண்டல்லோ. ஏதேதோ வண்ணங்கள், ஏதேதோ எண்ணங்கள். கோலம் காணாமல் கண்கள் எதற்கு? சொல்லாமல் புரிவது காதல் என்னும் கவிதை, முன்னாலே வருவது நாணம்.
வசந்தி, என்னது மறுபடியும்? பாஸ்கர், உங்க எண்ணம் எனக்கு தெரியும். சும்மா என் கூட நீங்க விளையாடாதீங்க. உங்க அந்தஸ்துக்கும் எனக்கும் தகுதி இல்லை. நானும் ஏழை. ஏதோ என் மாமாவோட தயவுல நானும் எங்க அப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு படிப்பு தான் முக்கியம். வசந்தி, உன்னை என் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நீங்க என்ன காதலிக்கிறீங்க? பட் நான் உங்களை காதலிக்கலையே. ஏன்? ஏன்னா நீங்க பல பெண்களோட பலவிதமா பழகுறீங்க. வசந்தி, மற்ற பெண்கள்லாம் என் பணத்துக்காக என் கூட பழகுறாங்க. நானும் ஏதோ பழகுறேன். ஆனா நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன். நீ என்ன இப்ப காதலிக்க வேணாம். என்ன கல்யாணம் செஞ்சுக்க, அப்புறம் காதலிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் காதலா? நல்லா இருக்கு பாஸ்கர். ஒரு பெண் ஒருத்தனை காதலிச்சுட்டு அவனை கல்யாணம் செய்திக்காம போகலாம், அது விதி. கல்யாணத்துக்கு அப்புறம் தன் கணவனை காதலிக்காம இருந்தா அது பெரிய பாவம். அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை கணவன் மனைவி 2 பேருமே ரசிக்க முடியாது. உன்னை பத்தி நான் கனவு காணாத நாளே கிடையாது. உன்னை காதலிக்காத நிமிஷமும் கிடையாது. ஒருதலை காதல் வெற்றி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. அந்த சரித்திரத்தை நான் மாத்தி அமைக்கிறேன். அது நடக்காத காரியம் பாஸ்கர். சீதையின் விருப்பத்துக்கு விரோதமா ராவணன் சிறையெடுத்தான், தோல்வி அடைஞ்சான். சம்மித்தின் சம்மதத்தோட பிருத்திவிராஜ் சிறையெடுத்தான், வெற்றி அடைஞ்சான். வசந்தி, வீணை வற்புறுத்தாதீங்க பாஸ்கர். நீ மட்டும் சம்மதிக்கலைன்னா உன்னை எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியில விழுந்துருவேன். வெரி குட், தாராளமா. இந்த தண்ணியில விழுந்து செத்தால சாவேன்னு தவிர உங்களை மட்டும் கல்யாணம் செய்துக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். மிஸ்டர் மிஸ்டர் இப்படி வர்றீங்களா? என்ன இது? ஒரு பொண்ணுகிட்ட இப்படித்தான் முறை தவறி நடந்துக்கிறதா? இது எங்க சொந்த விஷயம். வீட்டுக்குள்ள நடந்தா அது சொந்த விஷயம் தான், வெளியில நடந்தா அதுக்கு பேரு விவகாரம். இப்ப நீங்க தான் விவகாரம் பண்றீங்க. எங்க விஷயத்துல தலையிட நீங்க யாரு? பாத்தீங்களா, நீங்க யாருன்னு நான் கேட்டனா, அதே மாதிரி நான் யாருன்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தப்பு நடக்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு வழிபோக்கனா உங்க பாதையில குறுக்கிடுறதாக வச்சுங்க. ஐயோ, இவன் காதலி சார். இல்ல இல்ல இல்ல, இவர் பொய் சொல்றாரு. இவர்தான் என்ன விரும்புறாரு, நான் இவரை விரும்பல. தெரியுமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். ஓ மிஸ்டர், காதல்ங்கிறது ஒரு நாணயம். அதுல ஒரு பக்கம் ஆண்கிற தலை மட்டும் இருந்து மறுபக்கம் பெண்கிற பூ இல்லைன்னா அந்த காதல் நாணயம் செல்லாது. இட் மீன்ஸ் ஒன் சைடட் லவ் கேன் நெவர் பீ டேக்கன் இன்டு அக்கவுண்ட். புரியுதா? புரியுது. நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லுங்க. லவ் அண்ட் மேரிங்கிறத விட மேரி அண்ட் லவ்ங்கிறதா என் கொள்கை. வெரி குட். காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்காம போறது சந்தர்ப்ப சூழ்நிலை. ஆனா கல்யாணம் ஆயிட்டா காதலிச்சுதான் தெரியணும். ஆமாமா. அதனாலதான் இவளை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு முடிவு பண்ணிருக்கேன். பாஸ்கர், கல்யாணம் செய்துக்கிறதா இருந்தா கண்டிப்பா உங்களை காதலிப்பேன். காதலிச்சா கட்டாயம் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே நடக்காதே. நிச்சயமா நடக்கும் வசந்தி. எறும்புற கல்லுந்தை என்னைக்காவது உன் இரும்பு மரம் இழகும். அப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி மனப்பூர்வமா உன்னை சம்மதிக்க வச்சு உன்னை என் மனைவியை அடையறனா இல்லையா பார். மிஸ்டர் வழிபோக்கரே, வரேன். ஏது இந்த ஆள் ரொம்ப தீவிரவாதியா இருப்பார் போல இருக்கு. பின்ன நம்ம கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருந்தா இப்படி தீவிர வியாதிகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆமாமா, இந்த பழத்தோட்டத்துக்கு ஒரு வேலி போட்டுற வேண்டியதா. இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உன்னை தேடி போனேன். எங்க? காலேஜுக்கு. ஆஹா. நீ பிக்னிக் போயிருக்கேன்னு சொன்னாங்க. சார், வரட்டிங்க வந்துட்டேன். வசந்தி, நம்ம கல்யாணத்தை பொறுத்தவரை உன் படிப்பு முடியட்டுமே தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதான் இப்ப முடிய போதே. அப்ப ஓகே, நாளைக்கே சம்பிரதாயப்படி எங்க அக்கா அழைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்து உன்னை நான் பெண் பார்த்துடுறேன். பெண் பார்க்கறவன்னு கேட்டுடுறேன். முதல்ல அதை செய்யுங்க. உட்கார். அம்மா சாரு, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் வாம்மா. வந்துட்டாங்களா? வாங்க வாங்க. இந்த மாமாவுக்கு இருப்பாரு மாமியா? ஐயோ கண்ணு, அப்பா முடியலப்பா. ராஜா கண்ணு, நான் உங்க மாமி இல்ல, உங்க மாமியோட காலேஜ் ஃப்ரெண்டு. இத பாரு, கல்யாணம் ஆகி 8வது மாசத்துல உங்க மாமி இதே ஷேப்ல தான் பாப்பேன். ஏன் சார்? ஏம்மா, வயரும் பிள்ளையுமா காலேஜ்லயா படிக்கிற? ஆமா. ஏன் ஆச்சரியப்படுறீங்க? எனக்கு கல்யாணம் ஆனது ஹைஸ்கூல்ல, நான் கர்ப்பம் ஆனது காலேஜ்ல. எங்க வீட்டுக்காரர் என் கூட தான் படிக்கிறாரு. என்ன பிரயோஜனம்? சேர்ந்துதான் உட்கார விட மாட்டேங்கிறாங்க. வாயாடி பொண்ணு, போமா போய் வசந்தியை கூட்டிக்கிட்டு வா. இதோ முள்ளம்மா, ஞாபகமே இல்ல. இவங்க யாருன்னு சொல்லலீங்களே. பக்கத்து வீட்டு அம்மா. சின்ன வயசுலயே வசந்தி தாயா இருந்துச்சு. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இவங்க தான் செய்வாங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. மாப்பிள்ளைய லேச பாத்துக்க. பாருங்க. ஏமா அங்கேயே நின்னுட்ட? வா, இங்க வந்து உட்காரு.
என் தம்பி உன்னை எங்கேயோ பார்த்தானா, உன்னைத்தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு பிடிவாதம் பண்ணி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமா, உன் பேர் என்ன? வசந்தி. அப்போ கல்யாண விஷயம் எல்லாம் நல்ல நாள் பார்த்து முகூர்த்த தேதி குறிச்சிருவோம். மணமகள் வசந்தி எம்ஏ, மணமகன் பாஸ்கர் எம்ஏ, வரவேற்பு சாம்பு WMA. என்னடா என் பொண்டாட்டி எம்ஏ தானே, சேர்த்து போட்டுக்கிறேன். போடு போடு. பாஸ்கர், நீங்க கட்டி இருந்த கோட்டை இடிஞ்சு போயிடுச்சு. பச்சி பறந்துடுச்சு பாஸ்கர். என்ன வசந்திக்கு வேற இடத்துல கல்யாண ஏற்பாடு நடந்துருச்சு. என்ன சொல்றேன்? ஆமா பாஸ்கர், இப்ப நான் அங்கிருந்து தான் வர்றேன். மாப்பிள்ளை அவங்க அக்காவோட வந்து வசந்திய பெண் பார்த்துட்டு போயிருக்காரு. அடுத்த மாசம் கல்யாணம். வசந்தி என்ன ஏமாத்திட்டாளா? இல்ல பாஸ்கர், உங்களையே நீங்க ஏமாத்திக்கிட்டீங்க. அன்னைக்கே நான் சொல்லல, ஒரு பெண்ணுடைய உள்ளத்தை அவ விருப்பம் இல்லாம விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு. நான் தோல்வி அடைஞ்சிட்டனா? நிஜமாவா? என்னாலேயே நம்ப முடியலையே. இனிமே நான் என்ன செய்ய போறேன்? டேய் பாஸ்கர், என்ன நடந்து போச்சு இப்போ? டேய், நீ ஒரு ஆம்பளை, அழகு, ஆஸ்தி உள்ளவன். நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, வசந்திக்கு கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல ஒரு வனஜாவுக்கோ வைதேகிக்கோ நீ தாலி கட்டுற. என்னடா சொல்ற? சாம்பு, நான் வசந்தி கிட்ட கையை உயர்த்தி சவால் விட்டவே இல்லடா, கையேந்தி காதல் பிச்சை கேட்ட. அவ போடாத அந்த பிச்சைக்காக பட்டினி கிடப்பனே தவிர வேற ஒருத்தி வைக்கிற விருந்து எனக்கு வேண்டவே வேண்டாம். இனி என்னுடைய வாழ்க்கையில கல்யாணங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இடமே இல்லை. வசந்தி நிறைஞ்சிருக்கிற இந்த இதயத்துல இனி ஒருத்தி வர முடியாது, வரவே முடியாது. வசந்தி, வசந்தி, என்ன இது மழையில் நடந்துட்டு? கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில மழை வந்துருச்சு. ஆமா, உள்ளவா வா வசந்தி. உட்கார். வழியில மரம் விழுந்து கிடக்க போக முடியாது போல இருக்கு. வசந்தி, பக்கத்துல தான் நான் தங்கி இருக்கிற காட்டேஜ் இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க தங்கிட்டு மழை விட்டதுக்கு அப்புறமா போகலாமா? சரிங்க. பாபா இறங்கி சீக்கிரம். வா வா வா, உள்ள வா. வசந்தி, ட்ரெஸ் மாத்திக்கிறியா? ஏன் சரிக்கிற? ட்ரெஸ் மாத்திக்கிறியான்னு கேக்குறீங்களே, பொடிவே வச்சிருக்கீங்க. லுங்கியும் ஷர்ட் வச்சிருக்கிறேன், குடுக்கறேன், போட்டுக்கிறியான்னு கேட்டேன். லுங்கியா? ஆமா, இந்த காலத்துல பெண்கள்லாம் லுங்கி தான் கட்டிக்கிறாங்க, அதான் ஃபேஷன். உங்க காலேஜ்ல நீ பார்த்தது இல்ல? அது என்னமோ எனக்கு லுங்கி பிடிக்காது. வசந்தி, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த ஈரத்தோட ரொம்ப நேரம் நின்னா உனக்கு ஜுரமே வந்துரும். அதை பார்த்தா எனக்கு நடுக்கமே வந்துரும். வரட்டுமே? வரட்டுமா? இங்க பாரு, இப்ப நான் குடுக்கறத நீ கட்டிக்கல என்ன செய்வீங்க? சரிங்க சரிங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களையே நான் கட்டிக்க போறேன். அதனால இப்ப நீங்க எதை கொடுத்தாலும் நான் கட்டிக்கிறேன். வெரி குட், வெரி குட். பாபா, இந்த இது உனக்கு புடி, இது எனக்கு. அம்மா, இப்ப எங்க நீ கட்டிக்கவே? இங்க நீ கட்டிக்க. என்னங்க? வந்துட்டேன். இந்தாங்க. குடு குடு. ஏன் அப்படி பாக்குறீங்க? நல்லா இல்லையா? நான் அப்படி சொன்னேனா? இல்ல சொல்லுவேனா? வசந்தி, இந்த ட்ரெஸ்ல கூட நீ ரொம்ப அழகா இருக்கிற. அப்படியா? ஆமா, உன் வருங்கால கணவன் சொல்றேன். பொய்யா இருக்குமா? வருங்கால கணவரா? இப்பவே நீங்க என் கணவர் தானே? அப்படியா? பின்ன எப்ப நீங்க என்னை பெண் பார்க்க வந்து நம்ம கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சோ அப்பவே நீங்க தான் என் கணவர்ங்கிறது முடிவாயிடுச்சு.
கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். உங்க தகப்பனாருடைய நன்கொடையால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரியில நீங்க சேர்மன் இருக்கிறத பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. இந்த கல்லூரியின் முன்னேற்றத்துக்காக நான் எதையும் செய்ய எப்பவும் தயாரா இருக்கேன். நாங்க வரோம் சார். காலேஜில் படிச்சு டிகிரி வாங்குறோமோ இல்லையோ ஆளுக்கு ஒரு பிள்ளைய கையில வாங்கிட்டோம். புடியே என்ன புடி ரெண்டையுமா? எனக்கு 4 கையா இருக்கு. பாக்குறவங்க நான் என்னமோ குழந்தை படுத்து எடுத்துட்டு வந்துட்டேன் தப்பா நினைக்க மாட்டாங்க. பரவாயில்ல வச்சுக்கங்க. இது பாருங்க, இத வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு, அதை வளர்க்க வேண்டியது உங்க கடமை. இந்த காலத்துல புருஷ மண்டாட்டி தனித்தனியா அக்கறை எடுத்துக்கிட்டாதான் குடும்பத்தை ஒழுங்கா நிர்வாகம் பண்ண முடியும். ஏண்டி ஏதோ வாயும் வயிறுமா இருந்தே போனா போது பொண்டாட்டியாச்சேன்னு சொல்லி உனக்கு பொங்கி போட்டு கைய காலெல்லாம் புடிச்சு விட்டேன். இதே சாக்கா இந்த பிள்ளைய வர வளர்க்க சொல்றியா? ஏண்டி உன்னை எவன் ரெட்டையா பத்தி சொல்லுது? நான் என்ன திட்டம் போட்டா பெத்தேன்? எனக்கு தான் 2 கர்ப்பப்பை இருக்குன்னு லேடி டாக்டர் சொன்னாங்களே. ஐயோ இனிமேல் பிறக்கிறதெல்லாம் ரெட்டை ரெட்டையாவா? எனக்கு வேணாம்ப்பா. இந்த ஆஸ்பத்திரி எனக்கு ஒரே போர் அடிக்குது மாமா. உனக்கு மட்டுமாப்பா? 3 மாசமா இந்த ஆஸ்பத்திரியிலேயே கிடக்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. பிரபு, நீ வெளியே போய் விளையாடு. இந்தா ஓடு ஓடு ஓடு. அக்கா, வசந்திக்கு எத்தனையோ லெட்டர் போட்டு அவகிட்ட இருந்து பதிலே வரலையே, என்ன காரணமா இருக்கும்? தம்பி, அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம். ஏக்கா? அந்த பொண்ணை பார்க்க போன சகுனமே சரியில்லை. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல நீ உயிர் பிழைச்ச. இனிமே அந்த பேச்சை பேசாத. அக்கா, உன் கணக்குப்படி பார்த்தா ராமர் பட்டாபிஷேகத்துக்கு பிரம்ம ரிஷி வசிஷ்டர் தான் முகூர்த்த நாள் குறிச்சார். முடிவு என்னாச்சு? விதிங்கிறது வேற, சகுனங்கிறது வேற, ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அது மாதிரி உன் படிப்புக்கும் என் பஞ்சாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்ல, அப்படித்தானே? அப்படி இல்லக்கா, எனக்கு வசந்திக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றேன். என் மனசுல அவதான் என் மனைவின்னு நான் முடிவு செஞ்சுட்டேன். அவங்க அப்பாவுக்கு நீயும் வாக்கு கொடுத்திருக்கிறேன், மறந்துடாதே. குட் மார்னிங் மிஸ்டர் சந்திரன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் சந்திரன், நாளைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண போறோம். நவ யூ ஆர் ஆல் ரைட். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. வசந்தி இல்லையா? அவங்க அப்பா? உங்க அப்பாவும் இங்க இல்ல. நீங்க யாருங்க? நான் அவ தாய் மாமன். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லியே. நாங்க இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வர போறவங்க. ஓஹோ, நீங்க தான் இன்னைக்கு வசந்திய பெண் பார்க்க வந்திருந்தீங்களா? ஆமா, இப்ப கூட கல்யாண விஷயமா பேசத்தான் வந்திருக்கிறோம். என்ன அங்க இது அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அரிவாள் எடுத்துட்டு வயலுக்கு வந்திருக்கீங்க? ஏன் வசந்திக்கு என்னாச்சு? என்ன செய்யறது, அவதான் செத்து போயிட்டாளே. வசந்தியா? ஏன் வசந்தியா? வா, நம்ம முதல்ல வீட்டுல போய் பேசிக்கலாம். வந்த நேரம் சரியில்லை. வா வா வா. அப்பா ராஜவேலு, என்னம்மா? இப்ப வந்துட்டு போறது யாரு? வந்துட்டு போறானே அவனை கேக்குறீங்களா? அவன் தான் வசந்திய கட்டிக்கிறதுக்காக இருந்தவன். அந்த பையனா? ஆமா, நீ என்ன சொன்ன? வசந்தி எங்கேன்னு கேட்டான். வசந்தி செத்து போயிட்டான்னு ஒரு குண்ட போட்டேன். ஏன்பா அப்படி போய் சொன்ன? எனக்கு கிடைக்காத அந்த கிளி வேற எவனுக்குமே கிடைக்க கூடாது, கிடைக்கவும் விட மாட்டேன். ப்ரொஃபசர் வேலை கேட்டு வந்திருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் பார்த்தேன். அதுல வசந்திங்கிற பெண்ணுடைய அப்ளிகேஷனை மட்டும் சிபாரிசு பண்றேன். ஏன்னா மற்ற எல்லாரையும் விட அந்த பெண்ணுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதனால அந்த பெண்ணுக்கே வேலை கொடுத்துடலாம் இல்லையா? ஆமா சார், அப்படியே செய்யலாம். அந்த பொண்ணு கூட இப்ப இங்க வந்துருக்கு. அப்படியா? அப்போ நேரவே போய் சொல்லிடுங்களேன். நல்ல வசந்தி, நான் உன்னை காதலிச்சேன், நீ யாரையோ காதலிச்சேன். ஆக 2 காதலுமே ஈடேறல. நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. சார், வசந்தி, உங்க அப்ளிகேஷனை எங்க சேர்மன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. அப்படியா? ஆமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். நாளைக்கு நீங்க காலேஜில் வந்து ஜாயின் ஆயிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரி. வசந்தி, நீங்களா? நீ காலேஜுக்குள்ள போறத பார்த்தேன். இன்னுமா படிப்பு முடியலன்னு நினைச்சேன். பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ப்ரொஃபசர் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு. தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, போங்க. வசந்தி, உனக்கு என்ன இப்படி வேர்க்குது? இது என்ன வேர்க்கிற உடம்பா? சும்மா இருங்க மாமா.
நான் முந்தி மாதிரி இல்ல, நல்லவன் ஆயிட்டேன். நல்லவன் ஆயிட்டேன்னு நீங்களே சொல்றீங்களா? அது நான் இல்ல சொல்லணும். உனக்கு எப்ப பார்த்தாலும் குறிப்புதான். நான் உன்னை எதுக்காக தேடி சொன்னேன் தெரியுமா? எதுக்கு? வந்து ஆசைப்படியே எனக்கு ஜட்ஜ் ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு. போதுமில்ல? அது எப்படி? அடுத்தபடி ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு? மல்லிகா, ஒரு கணவனுக்கு எவ்வளவுதான் பதவி உயர்வு கிடைச்சாலும் அவன் மனைவிக்கு ஆசை மட்டும் தீராதுங்கிறதுக்கு யூ ஆர் த கரெக்ட் எக்ஸாம்பிள். தம்பி, என்னக்கா? உன் ஸ்வீகார புத்திரனை கண்டிக்கிறதே இல்லையா? இப்ப என்ன ஆயிடுச்சு? படிக்கவே மாட்டேங்கிறானே. எல்லாம் பரீட்சை சமயத்துல படிச்சுட்டா போதும். நீங்க 2 பேரும் இப்படி செல்லம் கொடுத்து தான் அவனை கெடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்கீங்க. இந்த பாரு, காலேஜ் ரிப்போர்ட் எப்படி படிச்சிருக்கான் உன் வளர்ப்பு புள்ள. பிரபு, அங்கர் வாங்க, சீக்கிரமா வா. குட் மார்னிங் மை லார்ட். மை லார்ட் இல்லடா, யுவர் ஆனர். இருக்கட்டுங்க, நீங்க எனக்கு மயிலாடு தானே? அத்தை, நான் அதை வச்சுதான் சொன்னேன். ஏப்பா காலேஜ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு? கண்ணுல காட்ட மாட்டேங்கிற. அதுன்னு வரவே இல்லம்மா. அது நம்ம பார்வைக்கே வராதுப்பா. ஆமா, இது எப்படி? இது வந்து போஸ்ட்ல வந்தா. ஆமா, போஸ்ட்மேன் கொண்டு வந்து உன் மேஜ டிராயர்ல ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கான். அது எனக்கு தெரியாது. வாய மூடுறா. ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லி வச்ச மாதிரி 2 வருஷம் உன் கூட படிச்சவெல்லாம் டிகிரி வாங்கி பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கா. நீ என்னடான்னா இந்த காலேஜை விட்டே வெளியே வர மாட்ட போல் இருக்கே. சும்மா இருமா, நான் ஹைஸ்கூலோட நிறுத்திருப்பேன் தெரியுமா? போனா போகுது, மாமா ஒரு ஜட்ஜ் ஆச்சே, அவர் கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் காலேஜுக்கு போய் வந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடா அதுக்குள்ளேயும் சட்டம் போட்டு கேட்டியா தம்பி அவன் பேசுறத? இருக்க பிரபு. என்ன மாமா? கண்ணா, மெட்ராஸ்க்கு நான் வந்ததுல உன் படிப்புக்கு எவ்வளவு நன்மைன்னு உனக்கு புரியலடா. எவ்வளவோ காலேஜ்ல ட்ரை பண்ணேன், உனக்கு சீட் கிடைக்கல. கடைசியில இந்த காலேஜ்ல உன்னை சேர்த்திருக்கிறேன். எப்படி தெரியுமா? அந்த காலேஜ் சம்பந்தப்பட்ட சேர்மன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், என் மேல மரியாதை உள்ளவர். அதனாலதான் உனக்கு சீட் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் கோட் அடிச்ச உன் மாமா கௌரவம் finished. மாமா, அந்த சேர்மன் சொல்லி பாஸ்போர்ட் சொல்லுங்க. அர்த்தி, இங்க பாரு, உன் மாமா கிட்ட இந்த விஷயத்துல எல்லாம் ஹெல்ப் எதிர்பார்க்காத. நான் செய்யவும் மாட்டேன், என்ன நம்பவும் நம்பாத. நான் உங்களை நம்பல மாமா, நான் நம்புறதெல்லாம் சுஜாதாவை. சுஜாதாவா? யாரா அது? மாமா, உங்களுக்கு கோர்ட்டுக்கு நேரம் ஆகல, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு. வழக்கம் போல எனக்கு காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நீங்க கோர்ட்டுக்கு போங்களேன். ஆமா, ஜட்ஜி விட்டு பையன் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். நீ படிக்கிற படிப்புக்கு காலேஜ், காரு, மூஞ்சி. சரிக்கா, அதாவது இருக்கட்டுமே. கோதண்டா, எப்படியாவது சுஜாவை அடைஞ்சாகணும் மேடம். என்னடா செய்யலாம்? காதலிக்கிற திருமணம் அப்புறம் பணம் விட்டு வாய் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன சொல்றேன்னு சடார்னு கேட்ட வேண்டியதானே? கரெக்ட். இன்னைக்கு 2ல 1 கேட்டுறோம். அதான் வருதுடா. எங்க சுஜா? ஜூலியட். சுஜா, இங்க வா. இன்ப கனா ஒன்று கண்டேன். நான் கண்டேன், நீங்க தான் கண்டியா? தேவதானா? ஏண்டா இவகிட்ட அற வாங்குறத அப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தியா? ஏடா எருமாடு தோழா, நீ தானடா சொன்ன போய் முயற்சி பண்ணி பாரு, அன்பு கிடைக்கும்னு. கடைசி அறதான்டா கிடைச்சது. கவலைப்படாதடா, அறையின் ஆரம்பம் தான் உங்க காதல். உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். அப்ப இன்னும் தடவை முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியதான். சுஜா, சுஜா, சத்தா, நீ இங்கே இல்லையா? ஓஹோ, பிரபுவை அடிச்சதே நினைச்சிட்டு இருக்கியா? போடி, நீ கொடுத்த அடி இருக்கே, அது வாலிப உலகத்துக்கே ஒரு பெரிய இடி. போடி, அவர் ஒரு அப்பாவி. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என்னடி ரொம்ப வருத்தப்படுற? வேணும்னா ஒண்ணு செய்யி, நீ அரை கொடுத்த அதே கன்னத்துல ஒரு இது வேணா. இப்போ மூஞ்ச பாரு, மூஞ்சி எப்படி இருக்கு? மேடம், மேடம் வாங்க உட்காருங்க. இன்னைக்கு நான் உங்களோட சாப்பிட போறேன். உட்காருமா. ஏன் மேடம், உங்க ரூம்ல இடம் இல்லையா? நிறைய இடம் இருக்குமா. இன்னைக்கு சுஜாதாவோட சாப்பிடலான்னு வந்தேன். சுஜாதாவோட மட்டும் தானா? உங்க எல்லாரோடையும் தான். சுஜா, என்ன டிஃபன் கொண்டு வந்திருக்கேன்? பணக்கார விட்டு பொண்ணுன்னு தான் பேரு, வெறும் தோசை தான் கொண்டு வந்திருக்கா. ஐயோ, தோசையா? காஞ்சு போயிருக்க. இத சாப்பிட்ட வயிற்றுக்கு கெடுதல். சுஜா, இந்த தோசையை நான் சாப்பிடுறேன், இந்த பிரெட் டோஸ்ட் நீ சாப்பிடு. அப்ப உங்க வயிறு கிடாதா? எனக்கு பரவாயில்லம்மா. சுஜா, நீ எப்பவுமே நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணாம். ஆமா, உங்க அம்மா நல்லா கவனிக்கிறாங்களா? ஓ, ஏன் மேடம்? ஒண்ணு இல்லம்மா, சும்மா சும்மா அப்படி கேட்டேன். இந்த இடம் உங்களை பார்த்தா, என்ன பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? இந்தம்மா. மேடம், நீங்க பெரிய ஆளு.
கிளாஸ்ல தான் சுஜாவை தனியா கவனிக்கிறீங்கன்னா இங்க கூடவா? அவ வேண்டாம்னா கூட நீங்க ஊட்டி விடுறீங்களே பெத்த தாய் மாதிரி. மாதிரி என்னம்மா? அப்படியேதான் இருக்கட்டுமே. ஏன் உங்க அம்மா உங்களுக்கு ஊட்டி விடுறது இல்லையா? அப்படிதான் சுஜா, இந்த 2 அவதாரங்களும் எங்க வீட்டுலதான் இருக்காங்க. இவங்க அம்மா என் கூட தான் படிச்சது. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்ல. உங்க வீட்டுல இருந்து என்ன மேடம் பிரயோஜனம்? உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க நல்லா படிக்கலாமே. எங்களுக்கு கூட மேடத்திட்ட டியூஷன் சொல்லிக்கணும்னு ஆசைதான். எங்க அம்மா இருக்குதே, சாயங்காலம் ஆனா போதும் எங்களை வீட்டுக்கு காவல் வச்சுட்டு இது நல்லா சீதி சிங்க அடிச்சுக்கிட்டு சினிமாவுக்கு போயிடும். கிழவியா வாங்க வாங்க வீட்டுக்கு, உங்க அம்மா கிட்ட சொல்றேன். அது சரி, உங்க அப்பா வீட்டுல என்ன செய்வாரு? எங்க அப்பா பாவம் 6 மணி ஆட்டத்துக்கு சினிமாவுக்கு டிக்கெட் வாங்க மத்தியானம் 12 மணி வெயிலே கியூல போய் நிப்பாரு. தவறி போய் டிக்கெட் கிடைக்கலன்னு வந்தாரு, அன்னைக்கு ராத்திரி சோத்து வாயில மண்ணு. என்ன சிரிப்பு வேண்டியது இருக்கு? போது நிறுத்துங்க. சுஜா, நீ எப்பமா எங்க வீட்டுக்கு வர? மேடம், நானும் எத்தனையோ தடவை கூப்பிட்டுட்டேன், வரவே மாட்டேங்கிறா. இப்ப நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா வருவா. இல்ல சுஜா? எஸ் மேடம். பாத்தியா? ஹாய் சுஜா, நம்ம வீட்டுக்கு வர போறாடி. என்ன பாஸ்கர், என்ன கூப்பிட்டு கூடாதா? உனக்கு எதுக்குமா சிரமம்? பகலெல்லாம் கல்லூரியில பாடம் சொல்லி கொடுத்து களைச்சு போய் வருவேன். அரசனுக்கு அமைச்சர், ஆபீசருக்கு பியூன், அந்த மாதிரி ஒரு ஆணுக்கு பெண் எவ்வளவு அவசியம் எனக்கு இப்பதான் புரியுது. அந்த இணைப்புக்கு பெயர் தான் கணவன் மனைவின்னு சொல்றாங்க. உண்மைதான் பாஸ்கர், உண்மைதான். வசந்தி, எனக்கு அனுபவம் கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு உண்மையா மனம் விட்டு சொல்றது இந்த உலகத்துல 2 பேர் தான். ஒண்ணு தாய், இன்னொன்னு மனைவி. அந்த 2 பேருமே என் பாஸ்கர் இல்லாம போயிட்டாங்க இல்லையா? பாஸ்கர், ஒரு பெண் தலைவலியில துடிச்சிட்டு இருக்கும் போது அவன் நெத்தியில 2 பேருடைய கைப்பட்டா போதுமா, உடனே வலி எல்லாம் நின்னு போயிடுவான். அந்த 2 பேர் யார் தெரியுமா? தாலி கட்டின கணவர், தான் பெத்த குழந்தை. அந்த 2 பேருமே என் வசந்திக்கு இல்லாம போயிட்டாங்க இல்லையா? இருக்காங்க பாஸ்கர், இருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை, ஏதோ ஞாபகம். உன் வாழ்க்கையே வெறும் கனவும் கற்பனையுமா ஆயிடுச்சு. பாஸ்கர், வாழ்க்கையில நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். எந்த நிலையில கூட என் மனசுல ஒரு சின்ன ஆசை. சொல்லுமா, நிறைவேற்றி வைப்பீங்களா? நீ சொல்றத பொறுத்து இருக்கு. சத்தியமா? நிபந்தனை வேண்டாம், நினைச்சத சொல்லு. நீங்க கல்யாணம் செய்துக்கணும். நீயா சொல்ற? நான் தான் சொல்ல முடியும். இந்த வயசுலயா? ஆசைகளுக்கும் ஆண்களுக்கும் வயசே கிடையாது. உலகம் கேலி பேசாதா? அந்த பாழ உலகம் நம் மன துயரத்துக்கு மறந்தா தடவுது. கல்யாணங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இனி என் வாழ்க்கையில இடமே இல்லை என்று நான் எப்பவோ சொல்லிட்டேனே. நீங்க தானே சொன்னீங்க, கடவுள் வந்து சொல்லலையே. அப்படி ஒரு பிணைப்பு எனக்கு அவசியம் தானா? அவசியம்னு எனக்கு தோணுது. உண்மையாவா? ஆமா. வசந்தி, ஒரே ஒரு நிபந்தனை. சொல்லு. நான் தான் உங்களுக்கு பெண் பார்க்கணும். வசந்தி, பாஸ்கர், தாயில்லா பிள்ளைக்கு சகோதரி பெண் பார்க்கிற மாதிரி நான் உங்களுக்கு பெண் பார்க்கணும். அந்த பாக்கியத்தை எனக்கு தருவீங்களா? வசந்தி, இது இடிவிழுந்த மரம், இனி மலராது. வறண்ட பாலைவனத்துல வாசனை உள்ள மல்லிகை செடியை வச்சிருந்தான், அது வளரவே வளராது. அம்மா, இவ்வளவு பெரிய உலகத்துல எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்திதான். எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இதே கையில என் கண்ணை மூடுனா அது ஒன்னே எனக்கு போதும். இல்ல பாஸ்கர், இல்ல. உங்க வாழ்க்கை அப்படி முடியறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு பெண் பார்க்கத்தான் போறேன். அப்படின்னா நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? பாஸ்கர், நடக்கட்டும்,
அது மட்டும் நடக்காது பாஸ்கர். அது எப்படி நடக்காதோ அதே மாதிரி இதுவும் நடக்காது. இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆயிட்டு. ஏன் தான் இப்படி சினிமா பைத்தியம் பிடிச்சி அலையிறியோ தெரியல. வர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என்னால கியூல நிக்க முடியாதுமா. பொம்பளைங்க கவுண்டர்ல எனக்கு நீயே சேர்த்து டிக்கெட் எடுத்துக்கோ. அப்படின்னா இன்டர்வல்ல எனக்காக நீங்க மசால் வடை வாங்கி கொடுக்கணும். உன் புத்தி உன்னை விட்டு போவாதே. ஐயோ, குழந்தைங்க வந்துருச்சு. மம்மி மம்மி, வர வர உனக்கு வயசு கம்மி. இன்னைக்கு எங்க டாடி ரொம்ப ஸ்லிம்மா இருக்காங்க. நைஸ் கைஸ். மம்மி என்னடி கொஞ்சிருங்க குத்துறான் குட்டி. ஐயோ, இந்நேரம் நியூஸ் ரீல் ஆரம்பிச்சிருப்பானே. போய் சொல்லுங்கடி. லட்சு, உனக்கு என்னமா வேணும்? அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கு தான் வேணும். சரிதான், சீக்கிரம் சொல்லுங்கடி. இந்நேரம் டைட்டில் ஆரம்பிச்சிருப்பானே. லட்சு, நீ சொல்லுடி. நீ சொல்லுடி. நீ சொன்ன என்னவா? ஏன் நீ சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுவியா? சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்லலாம். 1 2 3. மம்மி டாடி, நாங்க 2 பேரும் ஒருத்தரையே லவ் பண்றோம். இருப்பாங்க. என்ன தைரியம்? 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரையே லவ் பண்றீங்களா? இருடி இருடி, விஷயம் சிக்கனமா இருக்குது, என்னன்னு விசாரிப்போமே. சும்மாங்க. லவ்னு சொன்ன உடனே பயம் என் அடி வைத்த கப்புது. ஏண்டி, இந்த வயசுலயே லவ்வா? நீ மட்டும் என்ன ஒழுங்கோ? நீ ஹைஸ்கூல்ல காதல் பண்ண, நாங்க காலேஜ்ல பண்றோம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மம்மி மம்மி, ஒரு நாள் உன் பழைய டைரிய புரட்டணும், அதுலதான் நீ தேதி வாரியா எழுதி வச்சிருக்கியே. ஆமா மம்மி, நீ டாடிய பார்த்தது, கல்ல காட்டினது, சிந்திச்சது, சந்திச்சது, லவ் லெட்டர் எழுதினது எல்லாத்தையும் தான் விபரமா எழுதி வச்சிருக்கியே. நாங்க ஒண்ணும் அப்படி இல்லப்பா, கண்ட உடனே காதலிச்சிட்டோம். எவ்வளவு நேரமா அவர் வெளியவே நிக்கிறாரு. கால் வலிக்காது? லட்சு, டாடி, மாப்பிளைய கூப்பிடுமா. ஹலோ டார்லிங், உள்ள வாங்க. மம்மி, இவர்தான் எங்க லவர் மிஸ்டர் கோண்டு. என்னது? குண்டா? குண்டு இல்ல மம்மி, கோண்டு. அது இல்லைங்கோமா, என் பேருங்கோ கோதண்டா பாண்டிங்கோ. நம்ம பாப்பாங்கோ என்ன லவ் பண்ண சொல்ல கோண்டு கோண்டுன்னு சொல்லி லவ்வா கூப்பிடுதுங்கோ. இருக்கட்டும் இருக்கட்டும். மம்மி எப்படி இருக்கிறாரு? மாப்பிளைக்கு என்னமா குறைச்சலு? கடைஞ்சி அடிச்ச பொம்மை மாதிரி. இருக்கட்டும். ஏற்கனவே அவுட் ஹவுஸ்ல நம்ம குடும்பத்துக்கே இடம் இல்ல, இதுல இவர் வேறயா? சரி சரி, நம்ம 2 பேரும் வெளியே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. என்னது? சும்மா இருங்க. ஏன் பண்ணுங்களா? நீங்க 2 பேரும் ஒருத்தனே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லா இருக்குமா, இல்ல சட்டம் தான் இதுக்கு இடம் கொடுக்குமா? அப்படின்னா நான் என் காதல வாபஸ் வாங்கிக்கிறேன். லட்சு, நீயே கட்டிக்க. தேங்க்ஸ் சச்சு. உட்காருமா. பரவாயில்ல மேடம், இது கிளாஸ் ரூம் இல்ல, வீடு. உட்காரு. நீங்களும் உட்காருங்க. உட்காருங்கடி. ஆமா, உனக்கு என்னம்மா பிடிக்கும்? எனக்கு உங்களை தான் பிடிக்கும் மேடம். என்ன பிடிக்குதா? ரொம்ப சந்தோஷம். அது இல்லம்மா, சாப்பிடுறதுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு என்ன பிடிக்கும் நீங்க எனக்கே தெரியாது மேடம். இந்த சாப்பாட்டு விஷயத்தை எல்லாம் எங்க அம்மா தான் கவனிச்சுப்பாங்க. அப்படியா? சரி, என்னையும் உங்க அம்மாவா நினைச்சுக்கிட்டு நான் கொடுக்கறத நீ சாப்பிடு. மணி, இவங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வா. ஏதாவது இல்ல மேடம், நாங்க ஏராளமா வந்திருக்கோம். எக்கச்சக்கமா வேணும். மணி, இப்பதானே டிரைவில போட்டு வெட்டிட்டு வந்தோம், அதுக்குள்ள பசிக்குதா? போடி, இதாண்டி திங்கிற வயசு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன் பாதியை தின்னுடுவான். அப்புறம் பிள்ளைங்க பிறக்க எல்லாத்தையும் அதுங்க தின்னுடும். அப்புறம் இலையிலையும் பாத்திரத்திலையும் ஒட்டி இருக்கிறத தாய் சுரண்டி என்ன மேடம், வீட்டுக்குள்ள ஒரு பிஸ்கட் ஃபேக்டரி வச்சிருக்கீங்களா? இல்லம்மா. இன்னைக்கு எது வேணும்? தேங்க்யூ மேடம். மேடம், நீங்க என்ன அவளையா கவனிச்சுட்டு இருக்கீங்க? நீங்களே எடுத்துங்க. இதுல ஒண்ணு எடுத்துருமா? போதும் மேடம். ஆமா, நாங்கெல்லாம் எதுக்காக வந்தோம் நீங்க கேட்கவே இல்லையே. தெருவுல போற பாக்கியலுக்கு திடீர்னு வீட்டுக்குள்ள வந்தா ஏன் வந்த என்ன கேட்பாங்க? இல்ல மேடம், நான் அந்த அளவுக்கு உயர்ந்தவல்ல, நீங்க தான் உயர்ந்தவங்க. என்னோட குரு, எங்க அம்மா மாதிரி. மேடம், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லம்மா, இல்ல. உன்னை போல ஒரு பெண்ணுக்கு தாயா இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லையேன்னு நினைச்சேன். ஒரு நிமிஷத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆமா, நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க? நம்ம காலேஜ் ஆண்டு விழாவுல நாங்கெல்லாம் சேர்ந்து அம்பிகாபதி கதையை நாடகமா நடத்த போறோம். அது நீங்க தான் மேடம் செட்டப் பண்ணி கொடுக்கணும். அது காதல்ல தோல்வி கண்ட கதையாச்சே. டிராஜடி வேண்டாமா? மன்னிச்சுங்க மேடம், காதல் தோல்வியில கிடைக்கிற
அந்த துன்பமான இன்பம் காதல் வெற்றியில இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். சுஜா, கற்பனை வேற, அனுபவம் வேற. இப்ப நீ ஒருத்தனை காதலிக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த காதல்ல உனக்கு தோல்வி ஏற்பட்டா, மை காட், அந்த வேதனை என்னால தாங்கிக்கவே முடியாது. பின்ன எப்படி சொன்னேன்? அந்த மாதிரி துன்பம் என்ன? அது வந்து மேடம், என்ன மேடம் கதையை மாத்தணும். அவனை தானே பேசாம பிருத்திவிராஜ் சமயத்தை நாடகம் போட்டுடலாம். சுத்தி, நீ தான் சமயத்தை, நான் தான் பிருத்திவிராஜ். உன்னை தூக்கி குதிரையில வச்சுக்கிட்டு அப்ப நாடகமே வேண்டாம். சரி சரி, உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். அம்பிகாவை கதையை வச்சு. தேங்க்யூ மேடம். படிப்புல சந்தேகம் வர்றப்ப மட்டும் இல்ல, மனசுக்கு சந்தோஷம் வர்றப்ப கூட உங்ககிட்ட தான் ஓடி வருவேன். ஏன் துன்பம் வர்றப்ப கூட தான் வராதம்மா. உன் வாழ்க்கையில உனக்கு துன்பமே வராது. சுஜா, உனக்கு ஒரு அம்மா மட்டும் இல்லை, இன்னொரு அம்மாவும் இருக்காங்கன்னு நினைச்சு நீ எப்பவும் எதுக்கும் என்கிட்ட வரலாம். அது ஒண்ணே எனக்கு போதும் மேடம். நாங்க வர்றோம். சரி, நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணு மேல மட்டும் உனக்கு ஏன் அவ்வளவு அன்பு, அக்கறை? ஒண்ணும் இல்ல பாஸ்கர், அவ கிளாஸ்ல ரொம்ப சுத்தி பண்ண, அதனால அவளை எனக்கு பிடிக்கும். வசந்தி, நீ ப்ரொஃபசர், அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட். ஒரு ப்ரொஃபசருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜ்ல எந்த அளவு தொடர்பு இருக்கணுமோ அதே அளவுதான் வெளியில இருக்கணும். நீ காட்டுற அன்பை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு சரியா படிக்கலன்னா அப்புறம் நீ கண்டிக்க முடியாது பாரு. பாஸ்கர், ப்ரொஃபசருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற தொடர்பு போலீஸ்காரங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் இருக்கிற தொடர்பு இல்லை, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற தொடர்பு மாதிரி. நீ பேராசிரியை, உன்கிட்ட தான் பேச முடியுமா? பாஸ்கர், அவ படிப்புல ரொம்ப கெட்டிக்காரி. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ தனி பாசம் ஏற்படுது. வசந்தி, உனக்கு ஒரு பெண் பிறந்திருந்தா இன்னைக்கு இந்த பெண்ணோட வயசு இருக்கும்ல? அம்மா வணக்கம்மா. வணக்கம். நீங்க? என் பேரு சாருலதா. எங்க வீட்டுக்காரரு என்ன அன்பா சாரு சாருன்னு கூப்பிடுவாரு. அப்படியா? உட்காருங்கம்மா, உட்காருங்க. அம்மா, உங்க பாட்டை நான் ரேடியோல அடிக்கடி கேட்டிருக்கேன். அப்படியா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்க விசிறிமா. அப்படியா? அப்படின்னா நல்ல காத்து வரும். ஆமா, விசிறின்னா என்னம்மா? விசிறின்னா தெரியலம்மா, எல்லாரும் சொல்றாங்களேன்னு நானும் சொல்லிட்டேன். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. இப்ப யாராவது மயக்கமா விழுந்துட்டா நம்ம என்ன செய்யறோம்? விசிறியால வீசி காத்து உண்டாக்கி கலப்ப போக்கடிக்கிறோம் இல்ல? ஆமா, அதே மாதிரி உங்க அன்புங்கிற விசிறில இருந்து ஆதரவுங்கிற காத்து எங்க மேல பட்டா என் மாதிரி கலைஞர்களுக்கு இன்னும் உற்சாகம் உண்டாகும்மா. அதுக்குதான் விசிறின்னு பேர். அடே அப்பா, எவ்வளவு பெரிய விஷயமா, எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியவே தெரியாது. ஆமா, உங்க புருஷனுக்கு என்ன வேலை? ஆமா, அவருக்கு என்ன வேலை? சமையல் ரூம்ல இருப்பாரு. அதை விட்டா என் ரூம்ல இருப்பாரு. ரெண்டும் இருக்க வேண்டிய இடம் தானே. வாங்கம்மா நீங்க. ஏமா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. புருஷனை கை கொள்றையே வச்சிருக்கீங்களே, அந்த வயிற்றுல ஏமா கேக்குறீங்க? அவர் நினைச்சாலே. சரி, அதை விடுங்க, நான் விஷயத்துக்கு வரேன். எனக்கு லட்சுமி சரஸ்வதினு ரெட்ட பொண்ணுங்க. நாங்க லட்சு சச்சுன்னு தான் கூப்பிடுவோம். அதுங்களுக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுக்கணுமா? ஓ, அதுக்காக தான் நான் வந்தேன். அப்படியா? இதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது பாட தெரியுமா? ஒண்ணுமே தெரியாதுமா. இவங்க உனக்கு தெரியுமா? ஓ, என் கூட தாமா படிக்கிறாங்க. அப்படியா? இவங்க தான் உங்க மம்மியா? அழகா இருக்காங்க. பாத்தீங்களா, இந்த வயசுலயே உங்க பொண்ணு பையனை லவ் பண்றான். பாட்டு கத்துக்கணும்னு என் உயிரை எடுத்தீங்களே, உங்களுக்கு சிபாரிசு பண்றதுக்காகத்தான் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். நாங்களும் அதுக்காகத்தான் வந்தோம். சுஜாவோட மம்மி நல்லா பாடுவாங்கன்னு சுஜா சொன்னா. என்ன பாட்டு கத்து கொடுத்தீங்க? என்ன பாட்டு? அதான் ஸ்ரீகணநாதா சொல்லி கொடுக்கணும். ஸ்ரீகணநாதா அப்படின்னா என்ன பாட்டு? கர்நாடிக் மியூசிக். ஓ மை காட், கர்நாடிக் மியூசிக்கா? அது சுத்தமாடி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஜுரமே வந்துரும். ஒரே போர். நீங்க எல்லாம் ஒரே ஸ்கூலா? போர் ஸ்கூல். சுஜா கூட அடிக்கடி தான் சொல்லிட்டு இருக்கும் போர் போர்னு. ஆமா பொண்ணுங்களா, அவங்களுக்கு போர் அடிக்காத பாட்டு ஏதாவது தெரியுமா? பாடுமே. பாவம் ஆர்த்தி பாடிரோமா? ஓ, மயில் பாடுற மாதிரி இருக்கு குரல். வேண்டாமே, வேண்டாம், கேட்டேனே போதுமே. இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன் இந்த குரல். ஐயோ, பாருங்கம்மா, உங்க பொண்ணுங்களுக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்கறத பத்தி கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி செய்வோம்.
எப்படி இருக்க வசந்தி? நல்லா இருக்கேன். ஓகே. என்ன பாக்குறேன்? உங்க பொண்ணு வந்துட்டாளா? வரலையே. என்னமா எனக்கு லேட்டு? இனிமே லேட்டா தான் வருவோம். ஏன் உன் பொண்ணுக்கு நீ ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறியா? நான் ஏன் நடத்துறேன்? அவன் நடத்துறானே. எவன் 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 என்ன நடத்துற? என்ன என்ன பாக்கா? உங்க பொண்ணுக்கு ஒரு பையன் காதல் பாடம் நடத்து. அட்டி சக்க. இந்த தொத்து வியாதி எவனுக்கு முந்துட்டா? சுஜா, சண்டையில் ஆரம்பிக்கிற காதல் அதுல கிடைக்கிற சுகமே தனி. ஐயா சும்மா போர் அடிக்காதீங்க. காலேஜ் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. நாம மட்டும் இப்படி தனியா இருந்தா அப்படியா? ஐயா, உனக்கு இது தெரியாதா? கல்யாணத்துக்கு தான் கூட்டம் தேவை, காதலிக்கிறதுக்கு தனிமை தான் தேவை. நான் காலேஜுக்கு வரதே காதலிக்கத்தானே. அப்ப படிப்பு? அதெல்லாம் வெறும் நடிப்பு. காதல்ல பாஸ் பண்ணா ஒரு தேன் லவ்வுக்காவது போகலாம். பரீட்சையில பாஸ் பண்ணா என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. படிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்கும். அஜுஜோ, அப்படின்னா புள்ளியார் மாதிரி நான் ஆத்தங்கர அரசமரத்தடியிலயே உட்கார வேண்டியதுதான். சரி சரி, எனக்கு நேரமாச்சு. அம்மா என்ன திட்டுவாங்க. நான் புறப்படுறேன். அம்மா அம்மா, ஏம்மா நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். செஞ்சுட்டே தானே இருக்கேன். அதாம்மா எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்ப ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏன் இப்படி வளையுற? என்னாச்சு உனக்கு? சரியா நில்லு, சரியா நில்லு. ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? அதுமா வந்துமா, அதுமா வந்துமா, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுமா. ஸ்பெஷல் கிளாஸா? அப்படி சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? ஏன்டா லேட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஆரம்ப ஸ்பெஷல் கிளாஸ். ஆமாமா. நடத்துறது யாரு? வசந்தின்னு ஒரு தமிழ் ப்ரொஃபசர் இருக்காங்க. உங்களையா? சரியான அறுவை. ஏன் வேலை வாசிக்கிறாளா? இல்லம்மா, சுத்தம் போரு. போரு. இந்த காலத்து பசங்க எதுக்கு எடுத்தாலும் போரு, என்ன சொன்னாலும் போரு. ஏன் பெத்தவங்களே போரு. எங்க வலிச்சு வச்சிருக்கேன் தெரியலையே. எங்கடி எங்க வச்சிருக்க? என்னம்மா செய்வீங்க? அதான் லவ் லெட்டர், அந்த போட்டோ அவனை எங்க ஒழிச்சு வச்சிருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணு இல்லன்னு இப்படி ரொம்ப விஷயம் முத்தி போச்சு. அதானே இருக்கு இந்த புத்தகங்களே, படிப்பா இருக்கும். இருந்த ஹீரோ போட்டோ இருக்கும், சினிமா ஹீரோ போட்டோ, இல்லன்னா லவ் லெட்டர் இருக்கும். அவ்வளவுதான். இல்லம்மா. இல்லன்னா எப்படிடி? ஏண்டி பயந்து போ. கை காலையில என் முகத்தை பார்த்து சிரிக்கும் சிரிக்க முடிவான். நேரம் யாரா? பிரபு. பிரபு. எந்த தேசத்துக்கு? அவரோட பேரே பிரபு தாம்மா. பேரை பார்த்து மயங்கிட்டியா? நான் உனக்கு என்ன சொன்னேன்? யாராவது பசங்க சுத்தி வந்தாக்கா கணக்குல அறைய சொன்னீங்க. அரஞ்சியா? இவனை அரஞ்சியா? அரஞ்சம்மா. அரஞ்சு லவ் பண்றானா? அப்படின்னு அரஞ்சதுல இருந்து லவ் ஆரம்பமாச்சா? யாரும் உங்க லவ் பண்ண கூடாதுன்றதுக்காக நான் நிறைய சொன்னா அறைய லவ் கசிபாரமாச்சா? ஏண்டி அவன் யோகியனா இருந்தா என்ன கேட்டல அவனை லவ் பண்ணிருக்கலாம்? இல்லம்மா, அவர் ரொம்ப நேர்மையானவர். அவன் ரொம்ப நேர்மையானவன். என்ன என்ன நேர்ல வந்து கேட்டிருக்கலாமே. அவர்கிட்ட உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கேம்மா. ஓஹோ, உங்களை வந்து பாப்பார். சுஜா, அன்னைக்கு நீ கோவமா இருந்த, கன்னத்துல அரைஞ்சேன். இன்னைக்கு நீ இருக்கிற குஷிய பார்த்தா அதே கன்னத்துல ஒண்ணு கூட. ஆசையை பாரு. கல்யாணம் ஆகுற வரைக்கும் கண்ணியத்தோட நடந்துக்கணும். தெரிஞ்சுதா? அதுவும் சரிதான். எங்க மாமா கிட்ட உன்னை பத்தி பேசினேன். அவர் பொண்ணை நேர்ல பார்த்தா தான் எதையும் தீர்மானிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. வர ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல தான் இருக்காரு. நான் அவசியம் வர்றேன். பிரபு, சுஜாதா. சுஜாதா. God bless you. Very good, my boy. Very good. You are very lucky. Thank you. அக்கா வாங்க வாங்க வாங்க. என்ன தம்பி? பிரபுவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, நேரம் வந்துருச்சு. பொண்ணு வந்திருக்கிறேன். நல்லா இருமா. என்னப்பா அது? திடீர்னு யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். ஆஹா, யாரோ ஒரு பொண்ணு இல்லக்கா, அவன் கூட படிக்கிறவ. அது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. புடிச்சிட்டானா? இல்லக்கா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. அவன் என்கிட்ட ஏற்கனவே சொன்னான். உன்கிட்ட சொல்லலையா? சொல்லுவானா? திருடனாச்சே. பத்தியா மல்லிகா, நம்ம 2 பேர்கிட்ட மாத்திரம் சொல்லல. இல்ல, என்கிட்ட சொல்லிடுச்சு. ஆஹா, ஏண்டா பெத்தவனா ஒருத்தி இருக்கேங்கிறதே நீ மறந்துட்டியா? பிரமாதமா பெத்த தான் தத்து கொடுத்துட்டியே. அத்தையும் மாமாவும் தான் எனக்கு அம்மா அப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஏமா, நீ காலேஜ்ல தானே படிக்கிற? பின்ன அடுப்பாங்க இல்லையா? படிப்பாங்க. சும்மா இரேண்டா. ஏமா, என் மகனை நீ எப்படி லவ் பண்ண? ஐயோ, கேள்வி சரியில்லை. மாத்து மாத்து. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா?
எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. வீடு வாசல் காரு எல்லாம் இருக்கு. அப்புறம் வேற என்ன ஆஸ்தி இருக்கு? தம்புரா இருக்கு, வீணை இருக்கு. வீணையும் தம்புராவுமா? அப்படின்னா எங்க அம்மா ஒரு பெரிய பாடகி, திருமதி கல்யாணி. நீங்க கேள்விப்பட்டதில்ல? ஓஹோ, அப்படின்னா உங்க அப்பா யாரு? அப்பாவா? எனக்கு எங்க அம்மா தான் அப்பா. என்னது? சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மாவை தான் தெரியும். எங்க அப்பாவை பத்தி நான் கவலைப்படுறதே இல்ல. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. கேட்டியா தம்பி? இந்த பாருமா, உங்க அப்பாவை பத்தி நீ கவலைப்படாம இருக்கலாம், உங்க அம்மா கவலைப்படாம இருக்கலாம். நாங்க அப்படி இருக்க முடியுமோ? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அப்பா யாருன்னு உங்க அம்மாவுக்காவது தெரியுமா? அக்கா, நோ நோ. ஏமா, நீ காலேஜ்ல பேரண்ட்ஸ் கொடுத்திருக்கிறியா, கார்டியன் கொடுத்திருக்கிறியா? கார்டியனா? நோ நோ, கார்டியன் இல்ல சார். அவங்க என்ன பெத்த அம்மா சார். ஓகே, டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி. அப்படின்னா உங்க அப்பா யாருன்னு சொல்லலாமே. என்ன சார் இது? எல்லாரும் சேர்ந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணுங்க. பிரபு, போறது. அது போகட்டும். நீ என்ன ஜாதி? அக்கா, இப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பொண்ணோட குலத்தை பத்தி இல்ல, குடும்பத்தை. அதான் அவளே சொல்றாளே அப்பன் பேரு தெரியாதுன்னு. இந்த பொண்ணு கட்ல புருஷனுக்கு பிறக்கல, வேற யாருக்கோ பிறந்திருக்கா. அப்போ இவங்க அம்மா வழிதவறி போயிட்டான்னு அர்த்தம். ஐயோ, எங்க அம்மா பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ பாவம், குலங்கோத்திரம் தெரியாம, அப்பன் பேரு தெரியாம, காலேஜ்ல படிக்கிற அந்தஸ்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இழுச்ச வயனா பெரிய இடத்து பையனா கிடைச்சா வலமாட்டி இழுக்கிறது. அப்படித்தானே? அம்மா, நீ அப்படியெல்லாம் நினைக்கிறது தப்பு. இவன் அப்படிப்பட்டவன் இல்ல. எல்லாம் தெரியுதேடா. இவங்க அம்மா ஒரு நடத்த கட்டவ, இவளும் அப்படித்தானே இருப்பா. சுஜாதா, சுஜாதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தேவையில்லை, விடுங்க. அம்மா, என்னம்மா இது? எல்லாம் தலையெழுத்துடா. நீ ஒரு நீதிபதி வீட்டு பிள்ளை. உன் அந்தஸ்த மறந்து இப்படி ஒரு பெண்ணு மேல ஆசைப்பட்டுட்டியடா. பிரபு, இனிமே நீ அவளை பத்தி பேசுற, ஜாக்கிரதை. அத்தை, பிரபு, இது உன் கல்யாண விஷயம் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. அது மறக்காதப்பா. மாமா, நீங்களும் பேசாம இருக்கீங்களே மாமா. ஐம் சாரி பிரபு. அன்னப்பறவை முத்துக்களை மட்டும்தான் கொத்தி எடுக்கும்னு சொல்லுவாங்க. நீ கொத்தி எடுத்தது ஒரு கூழாங்கல். இல்ல மாமா, அவன் ஒரு கோமேதகம். நோமை பாய், உன் பார்வை சரியில்லை. நீ தேர்ந்தெடுத்தது வைரம் இல்லாம இருக்கலாம், கண்ணாடி துண்டாவது இருக்க கூடாதா? இது வெறும் கரித்துண்டு. பிரபு, your selection is very bad. I am not happy with you. யானி, யாரு? நீங்களா? கணவன்கிற பேராத கயவனாயிருந்தது, கண்ணாடி மாளிகையாய் இருந்த உன் அலங்கார மேனியத கல் வீசினத என்ன அடையாளம் தெரியுதா? சரி, இத்தனை வருஷத்துக்கு பிறகு இங்க ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறியா? நான் ஒண்ணுமே கேட்கலையே. கல்யாணி, உங்களுக்கு பணம் தானே வேணும், எவ்வளவு வேணும் சொல்லுங்க. ஐயோ கல்யாணி, அப்படிலாம் நீ நினைக்காத. அந்த பழைய ராஜவேலு எப்பவோ செத்துட்டான். இப்ப நான் திரும்பி வந்திருக்கிறேன். திரும்பி வந்திருக்கீங்களா? பார்வை போன பிறகு பகவத்கீதை படிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கா? பிரயோஜனம். இட் இஸ் டூ லேட். ஆமா, நீங்க எப்படி திரும்பினீங்க? கெட்டவங்க சிந்திச்சு பார்த்து திருந்துறதுக்கு ஒரே இடம் இருக்குதே, சிறைச்சாலை. அங்க போய் புது மனுஷனா மாறி வந்திருக்க. ஓஹோ, நீங்க அங்கேயும் போயிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க போகாத இடம் அது ஒண்ணுதான். கல்யாணி, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? குற்றம், தண்டனை, மன்னிப்பு, இந்த கட்டத்தை எல்லாம் நான் எப்பவோ தாண்டிட்டேன். மனசு விட்டே புரியும்படியா சொல்ற கல்யாணி. உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக நான் இங்க வரல. கடைசி காலத்துல நிம்மதியா உன்னோட நான் வாழணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். இந்த வயசுல என்னோட வாழணும்னு வந்தீங்களா? கேட்கவே சிரிப்பா இருக்கு. ஆமா, ஒண்ணு யோசனை பண்ணி பாத்தீங்களா? இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நாளைக்கு உங்களை பார்த்து, இவர் யாரு, புதுசா வந்திருக்காரே, உங்களுக்கு என்ன உறவு, இப்படி எல்லாம் கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்றது? சரி, திரும்பி வந்துட்டேன்னு சொல்றீங்க, நான் நம்புறேன். உலகத்தை பத்தி எனக்கு என்ன கவலை? கேட்கட்டும். யாராவது கேட்டா, இதோ 10 பவுன் செங்கிலியில அவர் கட்டிருக்கிற தாலி இருக்கே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன். சரிதானே? அம்மா, இப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க? கல்யாணி, என்னம்மா, எங்க அப்பா யார்? என்னது இது, சினிமா பேர் மாதிரி இருக்கே, எங்க அப்பா யாரு? விளையாடாதீங்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்க அப்பா யாரு?
அதாண்டி உங்க அப்பா தான் உங்க அப்பா அதான் உங்க அப்பா. அவர் யாரு, எங்க இருக்காரு, என்ன பேரு சொல்லுங்கம்மா. என்னடி இது, யாரோ அவர் யாரோ என்ன பேரோ மாதிரி நீ கேக்குறதுக்கு நீ என்ன இப்ப கேட்கலையே இந்த கேள்வி அப்பா பத்தி. என்னையும் இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்லையா? இப்ப கேட்டுட்டாங்களேம்மா. யாரு உன்னை இந்த கேள்வி கேட்டது? பிரபுவோட அம்மா. பிரபுவோட அம்மா? அந்த அம்மாவுக்கு என்ன உங்க அப்பா பத்தி கவலை? அப்பா தெரியாத பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? ஓஹோ, இப்ப அந்த அம்மா புள்ள கட்டிக்க போறது உன்னையா உங்க அப்பாவையா? கேட்டியா அந்த அம்மாவை? கேட்டேனேம்மா. சரி கிடக்குறாங்க அவங்க. அப்பா இல்லாத பிள்ளைங்க இருப்பாங்களா? என்ன கேள்வி இது, புத்தி இல்லாத கேள்வி. இப்படி கேட்கலாமா ஒரு சரி நீ போய் மேல ரெஸ்ட் எடு. என்னம்மா எனக்கு தெரிஞ்சே நானும் முக்கியமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கேன். எங்க என்ன பேசணும்னு தெரியணும். படிச்சு பிரயோஜனம் என்ன சொல்றது புரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? கல்யாணி அந்த பொண்ணு யாரு? நம்ம பொண்ணுதான். என்னது நம்ம பொண்ணா? இல்ல என் பொண்ணு. உன் பொண்ணா? என்ன சொல்ற? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேன், அதான் அந்த பொண்ணு. உங்க புத்தி உங்களை விட்டு போகலாம். என்னமோ இப்பதான் கல்யாணி நான் திருந்துட்டேன் நான் மாறிட்டேன்னு வந்து சொன்னீங்களே, இதான் நான் மாற்றத்துக்குள்ள லட்சணம். இல்ல உன் அம்மாங்கிற அப்பா யாரு கேட்கறாங்க? இங்க நான் இந்த விஷயத்தை பத்தி உங்களோட பேசுறதுக்கு தயாரா இல்ல. பொண்ணு மேல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சவனாலும் வாங்க என்னோட காதவங்க பேசிட்டு